ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா விடாமுயற்சி தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 11th டே, சரிங்களா? படம் வந்து ரிலீஸ் ஆகி வந்து இன்றைக்கி 11வது நாள் ஆகுது. இன்றைக்கோட கலெக்ஷன்ஸ் எப்படி, அதோட பப்ளிக் ரிவ்யூலாம் எப்படி இருந்துச்சு, இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸாக வந்து ஒரு சில படங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படங்களுடைய ரிவ்யூ எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு கலவையான ஒரு விமர்சனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விடாமுயற்சி இதெல்லாம் தாண்டி எவ்வளோ பெரிய வின் பண்ணியிருக்கு, அதோட கலெக்ஷன்ஸ் என்ன, லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அதோட கலெக்ஷன்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விடாமுயற்சி நம்ம நேற்று வீடியோ போட்டிருந்தோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து வலைபேச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை பேசி போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காட்டுன்னு காட்டிட்டு நம்மளும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு ஆப்போசிட்டாக விடாமுயற்சியோட ஹிந்தி ரைட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போனி ஆகலை, விலை போகாத விடாமுயற்சியோட ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டு கலாச்சிட்டுலாம் உட்காந்துக்கிறது பெருசுங்க. அதில் வச்சு செஞ்சுருந்தோம் நம்ம வீடியோவில். எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து அந்த வீடியோ போய் பாட்டுவாங்க. இன்னொரு விஷயம், இன்றைக்கி 11வது நாள் இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கும் எந்த தேட்டர்லேயும் இந்த படத்தை தூக்கலை. எல்லா தேட்டர்களையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு நிறையா படங்கள் வந்துருந்துச்சு. குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில படங்கள், குறிப்பாக பார்த்திங்கன்னா கேப்டன் அமெரிக்கா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2K லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஃபயர், அப்புறம் பேபி அண்ட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு படம், அப்புறம் மொத்த ஓட்டு முத்தையா, அப்புறம் ஏதோ ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அப்புறம் இன்னும் ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா அது வாங்கினா ஏது இலவசம், இது வாங்கினா இது இலவசம் ஏதோ ஒரு படம், விஜய் டிவி புகழ் ராமராவ் நடித்த படம். அது அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா காதல் என்பது பொது உடைமைன்னு சொல்லிட்டு ஒரு படம், அப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா தினசரின்னு சொல்லிட்டு ஒரு படம். இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகியிருக்கு. பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா என்னன்னா விடாமுயற்சியோட வசூலாக இருக்கட்டும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படலை. இன்றைக்கும் குடும்பங்கள் கொண்டாடுகிற ஒரு வெற்றி படமாக விடாமுயற்சி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரம் வந்து பவர்ஃபுல்லாக எல்லா தேட்டர்லேயும் இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணால், அதாவது ஹவுஸ்ஃபுல்லாக ஒன்றாவே பெரிய விஷயம். அந்த மாதிரி படத்தை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி, ஹிமாலயா வெற்றி, பிளாக் பஸ்டர் வெற்றி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இது பண்ணுறானுங்க. ஆனால் இன்றைக்கி இந்த படம் இன்றைக்கி 2வது வாரம் 11வது நாளோட பப்ளிக் ரிவ்யூவிலையும் பார்த்திங்க அப்படின்னா படம் சூப்பராக இருக்குது. படத்தில் வந்து அந்த கதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அஜித் சாரை வந்து மாசாக பார்த்தோம், இப்போ வந்து ஒரு கிளாஸாக இதுவுமே அஜித் சாருக்கு வந்து சூட் ஆகுது. இது எத்தனை நடிகர்களுக்கு இந்த மாதிரி ஒரு கதைக்கு ஓரியன்டாக நடிக்க முடியும்? இது வந்து அஜித் சார் வந்து ஒரு சேலஞ்சை வந்து உருவாக்கி விட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் மற்ற நடிகர்களுக்கு, மாஸ் நடிகர்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு சேலஞ்சு. இந்த மாதிரி ஒரு கதையில் இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் நடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சேலஞ்சை உருவாக்கி விட்ருக்கு. இன்றைக்கி இந்த படத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷக்கிருமிகள் வந்து பயங்கரமாக தாக்கி பேசிகிட்டு இருக்கானுங்க. அவன் பேசிட்டு போகிறாங்க, அது அவங்களுடைய வேலை, அதை வச்சு தான் அவங்களுக்கு பொழப்பு ஓடுது. ஸோ அதனால் வந்து அவன் என்ன வேணாலும் பேசிட்டு போகிறானுங்க. நம்ம வீடியோலாம் அதை பேசியிருந்தோம், இவங்க பேசுகிறதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். அவன் பேசிட்டு போகிறானுங்க. ஆனால் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த வாரம். ஆனால் பெரிய லெவலில் எந்த படமும் விடாமுயற்சியோட அந்த பீட் பண்ணி, இப்போ ஒரு லப்பர் பந்து மாதிரி ஒரு படம் வந்து எப்படி ஒரு பெரிய படத்தை பீட் பண்ணி இன்றைக்கி இன்னமும் அந்த படம் வந்து பேசப்பட்டுருக்கு, அந்த மாதிரி ஏதாவது விஷயமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது. இன்றைக்கும் விடாமுயற்சி தனிச்சு நின்று இந்த போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, போட்டியே இல்லாமல் இன்றைக்கும் இந்த படம் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்குது. செகண்ட் வீக்லேயும் சரி, ஃபஸ்ட் ஒரு படம் ஒரு வாரம் ஹவுஸ்ஃபுல்லாக ஒன்றாவே அந்த படம் வந்து வெற்றி படம். இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா 2வது நாள், இது 2வது நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா
வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. 2வது வாரம் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது, ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு அப்படிங்கிறப்ப இந்த படத்தை எவ்வளோ தூரம் ரசிகர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களாக இருக்கட்டும், குடும்பங்கள் வந்து இந்த படத்தை அதிக அளவுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதுதான் ரியாலிட்டி. ஓகே, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தோட வசூல் கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஒரு 650 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. இன்றைக்கி பிரகாரம் பார்த்தோமா அப்படின்னா இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 700 crores 750 crores வந்து, அதாவது 750 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 3 days 4 days கூட லைக்காக அவங்க சைட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து படம் வந்து இவ்வளோ தூரம் வசூல் பண்ணியிருக்கு, இந்த சாதனையை படிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பார்ப்போம், வெயிட் பண்ணி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் கண்டிப்பாக. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவனுங்க வந்து சொல்லிக்கிறதானுங்களே, இந்த மாதிரி காப்பி ரைட்ஸ் வந்து விலைக்கு போகலை அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்கல்ல. இன்றைக்கி இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க சார்பாகவும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. அது போக பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றின பிஸ்னஸ் வந்து பேச்சுவார்த்தை ஓடிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் இந்த படத்தை கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய்க்கிட்ட இந்த கலெக்ஷனை கொண்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த அனில் குஞ்சான் ரசிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெலாம் நம்ம வீடியோவோட கமெண்ட்லேயே நிறையா பேர் பார்க்குறாங்கன்னா அப்போனா பதறானுங்க. அதில் ஒரு சில பேர் நியாயமான கேள்விகள்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா புக் மை ஷோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்கிங்கே இவ்வளோ தான் காட்டுது, ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ வசூலாகுதுன்னு சொல்கிறீங்க எப்படி அப்படின்னு நான் கேட்டிருந்தாரு. ஏங்க, புக் மை ஷோவில் புக் பண்ணுற டிக்கெட்டை மட்டும் தானே காட்டும், ஏன் நீங்கள் குடும்பமாக போகிறவங்க ஃபேமிலியாக போகிறவங்க வைக்கிறவங்கலாம் வந்துட்டு புக் மை ஷோவில் புக் பண்ணிட்டா போகிறாங்க, தேட்டரில் போய் புக் பண்ணுவாங்க, வைப்பாங்க, தேட்டரில் போய் டிக்கெட் வாங்குவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இன்றைக்கி குடும்பங்கள் ஒரு படத்தை கொண்டாடிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வெப்சைட்லாம் வச்சு நீங்கள் கணக்கு போடக்கூடாது. வெப்சைட்டில் புக் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு யங்ஸ்டர்ஸ், இந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு போவாங்க, வைப்பாங்க, கொஞ்சம் இதாக இருக்கிறவங்க. ஒரு சராசரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் இந்த படத்தை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க தேட்டரில் போய் டிக்கெட் எடுப்பாங்க. அந்தளவுக்கு வந்து இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவு வரவேற்பை பெற்றுக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த படத்தை இன்னமும் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. இதில் வந்து நிறைய பேர் வந்து கலவையான விமர்சனம் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் பேசிகிட்டு இருக்காங்க, வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் நமக்கு தேவையே கிடையாது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். இந்த படத்தின் மூலமாக அஜித் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, சும்மா அரைச்சமாகவே அரைக்காமல் கதைக்கு இம்பார்ட்டண்டான கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஹீரோக்கள் என்ன பண்ணணும், கதைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எந்த மாஸ் சாங் இல்லாமல் சும்மா டான்ஸை வச்சு ஏமாற்றிக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு பஞ்சு டைலாக் பேசி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்காம ஒரு நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில் நடிங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு கதை அம்சம். அதை தான் வந்து அஜித் சார் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேலஞ்சாக வச்சுருக்கிறாரு இந்த விடாமுயற்சியின் மூலமாக. இனி இந்த மாஸ் ஹீரோக்களுடைய பப்பு வேகாதுன்னு தான் சொல்ல முடியும். அது யாராக இருந்தாலும் சரி தான், அது யாராக இருந்தாலும் எந்த அடியும் வளர்ந்து வருகிற ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி, வளர்ந்த ஹீரோக்களாக இருந்தாலும் சரி, இனிமேல் வந்து இந்த பஞ்சு டைலாக்கை வச்சுட்டு பேசிக்கிட்டு அப்புறம் திருமண உடனே பிஜிஎம் போடுறது, நடந்த உடனே பிஜிஎம் போடுறது, இந்த வேலையெல்லாம் இனி பப்பு வேகாது. ஏன்னா மக்கள் இந்த படத்தை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கதைக்கு இம்பார்ட்டண்டான கொடுக்குற படங்களை மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் குடும்பஸ்தன், லப்பர் பந்து, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குட் நைட், அதுக்கு முன்னாடி அந்த குட் நைட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் நிறையா வெற்றி பெறதுக்கு காரணம் மக்கள் வந்து கதையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு படத்தில் கதை நல்லா இருக்கா, விறுவிறுப்பாக இருக்கா, ஸோ அந்த மாதிரி படத்தை விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லார் கையிலையுமே ஓடிடின்னு ஒரு விஷயம் வந்துருச்சு. தேட்டரில் போய் தான் பெரிய பெரிய ஆக்டர் நடித்த படங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் தான் ஏதாவது புது படம் போட்டானுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலை எல்லார் கைகள்லையுமே வந்து என்ன இருக்குது, ஓடிடிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, மொபைல் இருக்குது. எடுத்தோன்னே என்ன பண்ணுறாங்க, இந்த படம் நல்லா இருக்கா போய் பார்க்கணுன்னு பார்க்குறாங்க. சின்ன சின்ன படங்களும் கூட அவங்களுக்கு பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் அந்த படங்கள் தேட்டரில் வரும்போது குடும்பமாக போய் அந்த ஆக்டரோட படங்களை பார்க்குறாங்க. அந்த டைரக்டர் வந்து நல்லா படம் எடுப்பார், கதை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விரும்பி இன்றைக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க.
இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பரவலான ஒரு பேச்சு அடிபட்டு இருக்குது. ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் கூட அந்த மலையாள சங்க சினிமா அசோசியேஷனில் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பெரிய பெரிய நடிகர்கள் வந்து அதிகமான சம்பளம் கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மலையாள அவங்களுடைய சினிமாவுக்கு வந்து நல்லதில்லை. ஸோ இதை கன்சிடர் பண்ணி என்ன பண்ணணும், பெரிய பெரிய நடிகர்கள்லாம் அதிக சம்பளம் கேட்குறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே. மலையாள சினிமாவில் பெரிய பெரிய ஆக்டர்னால் யார்? மோகன்லால் சார், மம்புட்டி சார், பிருத்திவிராஜ் அண்ணன், அந்த மாதிரி சொல்லிடலாம். ஒரு 10 பேருக்குள்ளே இருப்பாங்க. துல்கர் சல்மான், இந்த மாதிரி 10 பேர் தான் இருப்பாங்க. இவங்கள அப்புறம் நம்ம சொல்லிடலாம் ஓகே அப்படின்னு. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க தெரியுமா? இன்னமும் வந்து அந்த 10 கோடி ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. 5 கோடி ரூபா தான் சின்ன சின்ன நடிகர்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. நல்ல பகத் பாசிலே பார்த்திங்க அப்படின்னா 5 கோடி தான் வாங்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிறப்ப இதையே வந்து அதிகமான சம்பளம் வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் அதையும் மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து தயவு செய்து நிறைய படங்கள் வரணும், நல்ல நல்ல படங்கள் வரணும் அப்படின்னா பெரிய பெரிய ஹீரோக்கள் வந்து சம்பளத்தை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் பண்ணி ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இங்கே இந்த சைடு எடுத்துட்டிங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், படம் வந்து கதையும் இருக்காது, ஒரு மண்ணாட்டியும் இருக்காது, பஞ்சு டைலாக்கை கொடுத்து டான்ஸை ஆடிட்டு ஒரு பாட்டை வந்து ஃபேஸ்புக்காரன் யூடியூப்காரன் கையில் கொடுத்து இது பண்ணி விட்டுட்டு ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி விட்டுட்டு அங்கே போய் உட்காந்தோம் அப்படின்னா பல மீம்ஸ் அவங்கள வாழ வச்சுக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுருப்பானுங்க. அதில் வந்து ஆக்டரோட படம் சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 120 கோடி 140 கோடி ஒரு நடிகரோட சம்பளமே. அதில் முக்கால்வாசியோட சம்பளம் வந்து நடிகருக்கே போயிடுது. கடைசியில் வந்து படத்தோட படம் எடுத்த செலவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீரோயினி அப்புறம் ஆக்டரு கோ ஆக்டர் இந்த மாதிரி இவங்களுக்கு சம்பளம் போக இந்த படம் வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 200 கோடி ரூபா பட்ஜெட் அப்படின்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 140 120 கோடி இதிலுக்கே போயிடுது. அது போக வந்து 25 30 50 கோடியில் வந்துட்டு படத்தோட செலவுகள் ஆகுது. ஆனால் அந்த படம் ஓடுறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த போட்ட காசு கூட வருமா அப்படிங்கிறது தெரியாமல் ப்ரொடியூசர் நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் உயிரே எல்லாம் கையில் பிடிச்சிட்டு கடைசி இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சில விஷக்கிருமிகள் என்ன பண்ணுறானுங்க, இந்த மாதிரி வந்து படம் ரிலீஸ் ஆகிறப்ப ஒரு டிமாண்டை வச்சு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா காசு கேட்டு இல்லை அப்படின்னா இது பண்ணல அப்படிங்கிறப்ப நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணி இந்த படத்தை ஒன்றும் ஆக்கணும் அப்படின்ட்டு இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ தமிழ்நாட்டிலையும் இப்போ மக்களுடைய மனநிலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்றைக்கி வந்து தெலுங்கு மட்டும் கிடையாது, மலையாளம் மட்டும் கிடையாது, மலையாள சினிமாவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய படங்கள் வந்து கதைக்கு ஓரியன்டாக இருக்கும். அவ்வளோ தூரம் விறுவிறுப்பாக இருக்கும் அந்த படங்கள்லாம். மலையாள படங்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா எல்லா படங்களும் பார்த்திங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸு, அமேசானு, அதே மாதிரி ஹாட்ஸ்டாரு, இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரு, இந்த மாதிரி இதில் வரப்போ ஜி தமிழ் இந்த மாதிரி ஓடிடியில் வரப்போ அது லாங்குவேஜ் வந்து தமிழ் லாங்குவேஜ்லேயும் வருது. அப்போ தமிழ் லாங்குவேஜ்லேயும் வரப்போ எல்லோரும் எல்லா மொழி படங்களையும் பார்க்குறாங்க, நல்ல வரவேற்பு இருக்குது. அப்படிங்க யோசித்து பாருங்கள். அப்போ எந்த படம் நல்லா பண்ண அப்படிங்கிறப்ப எல்லாருக்குள்ளும் பார்த்திங்க அப்படின்னா கதை எது நல்லா இருக்குது அப்படிங்கிற அதே மாதிரி சினிமா மேக்கிங் ஸ்டைலு அதெல்லாம் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா இப்போயும் வந்துக்கிட்டு ஓப்பனிங் சாங்கை போட்டு ஆடிக்கிட்டு பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டு இருந்தால் இனிமேல் பப்பு வேகாது அப்படிங்கிறதுக்கு முதல் ஒரு படி ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சுருக்கிறாரு விடாமுயற்சியில் அஜித் சார். தயவு செய்து இன்னொரு ரிக்வெஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த மலையாள சினிமாவில் இண்டஸ்ட்ரியில் வச்ச மாதிரி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிலையும் வந்து சீக்கிரமாக அது நடக்கும் அப்படின்ற செய்திகள் அடிபடுது. என்ன அப்படின்னா, பெரிய ஹீரோக்கள் வந்து சம்பளத்தை என்ன பண்ணணும், குறைக்கணும். அதுக்கிடையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில வளர்ந்துக்கிட்டு இருக்க பெரிய ஹீரோக்கள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இன்டைரக்டாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் சம்பாதிக்கிற காசில் 30% பிடிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோ ஸ்லிப்ஸ்லாம் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு பட ப்ரொமோஷனில் இன்னொரு நடிகரை வந்து தாக்கி இவர் தான் அதை பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் ஒரு இது கிளப்பி விட்டுட்டு ஒரு அனுதாபத்தை வாங்கி ஜெயிக்கிற அந்த இதெல்லாம் போயிட்டுருக்குது. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிரதீப் ரெங்கராஜன் அவர் நடித்து வெளியே வர போகிற படம் ட்ராகனு. அந்த படம் பார்த்திங்கன்னா அவர் எடுத்து நடித்த லவர்ஸ் டேவா அந்த படத்தோட 2 மடங்கு சூப்பராக இருக்கும், கலெக்ஷனும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறவங்க கல்பாத்தி அகோரம் அந்த குரூப்ஸ். இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட நல்ல ஒரு பட்ஜெட்டான படம் தான். ஒரு பெரிய அமௌண்ட் செலவு பண்ணி தான் அந்த படத்தை எடுத்துருக்குறாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது அஸ்வத் மாரிமுத்துங்கிறவர். அப்படிங்கிறப்ப இப்போ இந்த படம் ஓட அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வந்து பிரதீப் ரெங்கராஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு ஒரு சில பேர்லாம் இது பண்ணுறாங்க விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேச்சில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறாரு. அதை பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டானுங்க, அண்ணன் தனுஷ் அவர்களுக்கு ஆப்போசிட்டாக திருப்பி விட்டானுங்க. ஏற்கனவே சிவகார்த்திகேயனை வந்து ஒரு இதில் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி நான்லாம் சொல்ல மாட்டேன், நான் தான் தூக்கி விட்டேன் வச்சேன்லாம், ஏன்னா என்னைய பேர் நிறையா பேர் சொல்லிட்டு திட்டுறாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி பேசி தனுஷை அந்த டைம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா தனுஷரை வந்து கோர்த்து விட்டானுங்க. நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன், ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு டைவர்ஸ் ஆகுது ஒரு ஆக்டருக்குள்ளே, இல்லை ஒரு இதாகுது அப்படின்னா ஒரு மியூசிக் டைரக்டர் கூட ஆகுனா எல்லா பிரச்சனையும் ஒரு தனுஷ் தான் காரணமாடா? ஒரு மனசாட்சி வேணாமாடா? ஏன் அவர் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாருண்டா? ஒரு நல்ல ஒரு ஆக்டரு, ஒரு திறமையானவர், இந்தியாவிலேருந்து ஹாலிவுட்டில் போய் ஒரு படத்தில் நடித்து அதுவும் தமிழ்நாட்டில் அவருடைய இனிஷியல் ஸ்டேஜில் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உருவக்கேலிக்கெல்லாம் உள்ளாகி இன்றைக்கி அவர் போய் இன்றைக்கி ஹிந்தியில் நடித்து ஹாலிவுட்டில் போய் நடித்து இவருடைய நடிப்பு வந்து அவ்வளோ தூரம் எல்லாராலும், ஏன்னா அவருடைய நடிப்பு அந்தளவுக்கு இருக்கும், ஏகப்பட்ட படங்களை நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அவர் உண்டு, அவர் இது உண்டுன்னு இருக்கிறாரு. அவருடைய குடும்பத்திலே ஏகப்பட்ட பிரச்சனைகள். நம்ம அதை பார்ப்பாரா, ஊர் பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு உட்காந்துருப்பாரா, ஊர் இதெல்லாம் கெடுத்து விட்டுட்டு உட்காந்துருப்பாரா? அவருக்கு தேவையா அதெல்லாம்? ஏன்டா ஏதாவது ஒன்றா தமிழ்நாட்டில் இல்லை சினி இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா தனுஷ் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. தயவு செய்து இந்த மாதிரி எச்சத்தனமான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. ஆவுன்னா தனுஷ் அப்படி என்ன தான்டா உங்களுக்கு பண்ணுறாரு? அவரை பற்றி பேசினா உடனே உங்களுக்கு எதாகி போயிருதா? ஓகே, நம்ம பேச வந்தது விடாமுயற்சியோட கலெக்ஷன்ஸ். இந்த படம் பயங்கரமான ஒரு வெற்றி படம். இந்த படத்தை நெகட்டிவாக பேசி 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 அவங்களும் ஒரு சைடு இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அவங்களுக்கும் தலை ரசிகனாக ஒரு சலிட்டு, ஏன்னா அவங்க பேசுனதுனால தான் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி நம்ம எல்லோரும் பேசி பேசி இந்த படம் ஒரு மெகா பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அதில் அவங்களோட பங்கும் இருக்குது. அந்த வலைபேச்சு ஆந்தனன் பீஸ்மி இவங்களோட சப்போர்ட்டும் இருக்குது. அவங்க நெகட்டிவாக பேசுனாங்க, அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணி இந்த படத்தை இன்னமும் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த படம் நல்ல படம் அப்படிங்கிறத கொண்டு போயிருக்கோம். இன்னொன்று, இந்த படம் வந்து குடும்பங்கள் கொண்டாடுற படமாக மாறி இன்றைக்கி அதிக வசூல் பெற்றது மட்டும் இல்லை, உண்மையான அதிக வசூல், நான் மறுபடியும் அடுத்து சொல்கிறேன், உண்மையான அதிக வசூலை பெற்று இந்த படம் இன்றைக்கி லைக்கா நிறுவனத்துக்கு ஒரு திருப்தியான ஒரு படமாகவும், ரசிகர்களுக்கு ஒரு திருப்தியான படமாகவும், திரைத்துறையில் இருக்கிற இந்த மாஸ் ஹீரோகளுக்கு இந்த படம் வந்து ஒரு சேலஞ்சான ஒரு படமாகவும், அஜித் சாருக்கு இது ஒரு வேறு லெவலில் கிளாஸான ஒரு படமாகவும் மாறி இருக்குது. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் குட் பேட் அகிலிக்கு. அது அதிரடி மாஸாக இருக்கும், இது சரவடி கிளாஸாக இருந்தது. பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்குற அஜித் ரசிகர்களை, இந்த படம் கிட்டத்தட்ட 700 கோடியை தாண்டி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அது போக இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரைட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் சேல்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 கோடியை ரீச் ஆகிரும். அன்னைக்கு லைக்கா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு பெரிய வீடியோ காத்திருக்கு, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும்
வீடியோவை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த வீடியோவும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய சப்போர்ட் தேவை. இனி நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். ஏன்னா இந்த வீடியோ எடிட் பண்ணுறது வைக்கிறதுலாம் கிடையாதுங்க. அப்படியே எடுத்து அப்படியே நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு டைம் கிடையாது. ஒர்க்குக்கும் போகணும் ப்ளஸ் இதையும் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் ஒரு சராசரி ஒரு தல ரசிகனாக ஒரு ஆதங்கத்தை நான் இந்த வீடியோக்களில் போட்டிருக்கேன். அதை எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் பண்ணிடுறீங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நெகட்டிவாக கமெண்ட் பண்ணிங்கள்ல, ஸோ அவங்களுக்கு நன்றி தான். ஏன்னா இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க, அப்போ அது ஒரு வேளை எனக்கு சப்போர்ட்டு தான். ஸோ அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையை மட்டும்தான் நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா எவன்ட்டையும் நம்ம காசு வாங்கலை, கிஃப்ட் வாங்கலை, கோல்டு காயின் வாங்கலை. இது மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களை விடுவது உங்கள் நான். பாய்.